ஹாய் கைஸ், வெல்கம் டு த காமர்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங்கோட சீரீஸில் கிளாஸ் 11 ஃபண்டமெண்டல் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு கம்பெனி கிடையாது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட புக்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க, அவங்களோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு கம்பெனியோடதும் டிஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எப்படி அக்கவுண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா எல்லா கம்பெனிஸ்குள்ளேயும் இந்த யூனிஃபார்மிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸை தான் எல்லா அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல்ஸுமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான ரூல். இப்படி ஜென்ரலாக ஃபாலோ பண்ணப்படுற ரூலுக்கு நிறைய பேர் வைப்பாங்க. அதாவது பிரின்சிபல்ஸ்னு கூப்பிடுவாங்க, இது கான்செப்ட்ஸ்னு கூப்பிடுவாங்க, கன்வென்ஷன்ஸ்னு கூப்பிடுவாங்க, அசம்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வச்சு இதை கூப்பிடுவாங்க. ஜென்ரலி இதை நம்ம வந்து ஜிஏஏபி, அதாவது ஜென்ரலி அக்செப்டட் அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்குள்ள நிறைய டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் எல்லா கம்பெனிஸுமே ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறது. இது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பேசிக் அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸும் அதோட ஓனரும் வேற வேற அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது ஃபார் த பர்பஸ் ஆஃப் அக்கவுண்டிங் புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓனரும் பிஸ்னஸும் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி நம்ம அசியூம் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த கம்பெனியோட புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த ஓனர் ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த பிஸ்னஸில், அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இந்த பிஸ்னஸில் லயபிலிட்டி, அதாவது லோன் மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அமௌண்ட் வந்து ஓனருடையதுன்னும் அந்த ஓனர் அந்த பிஸ்னஸுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன் ரிட்டன் ஃபியூச்சர் இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது அந்த ஓனருக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டன் ரீபே பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து லோன், அதாவது லயபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இது எதனால் ரெக்கார்ட் பண்ணுறோம்னா, இந்த பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்னால தான். பிஸ்னஸும் ஓனரும் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த புக்ஸில் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணும்போது எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் மணி அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கோ அந்த டிரான்சாக்ஷனை மட்டும்தான் நம்ம புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும். அதை தவிர மணி இன்வால்வ் ஆகாத எந்த டிரான்சாக்ஷனுமே நம்ம வந்து புக்கில் என்ன பண்ணக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து குட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து குட்ஸை வந்து விற்கிறோம், அதுக்கு பதிலாக நம்ம மணி வாங்குறோம். ஸோ இங்கே மணியோட டிரான்சாக்ஷன் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லைனா நமக்கு வந்து இன்கம் வருது, இது எல்லாத்துலேயுமே வந்து மணி இருக்குது. அதனால தான் நம்ம இந்த டிரான்சாக்ஷன்ஸை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம வந்துட்டு குட்ஸ் வந்து கிரெடிட்டுக்காக சேல் பண்ணுறோம், அதாவது இப்போ நம்ம குட்ஸ் கொடுத்துட்டோம், இப்போ உடனே அவங்க நமக்கு மணி கொடுக்கல, இந்த மாதிரி கேஸில் நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுவோன்னு கேட்டால் கண்டிப்பாக இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நமக்கு மணி வரலனாலும் இன் ரிட்டன் ஃபியூச்சரில் நமக்கு இந்த டிரான்சாக்ஷனால அமௌண்ட் வரும். கரெக்டாக? அதனால மணியோட இன்வால்மெண்ட் இந்த டிரான்சாக்ஷனில் இருக்கிறனால கண்டிப்பாக இதை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இதில் எந்தெந்த டிரான்சாக்ஷனில் நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு எம்ப்ளாயியை நம்ம கம்பெனிக்கு ஹையர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷனில் மணி கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இந்த கேஸ் அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்கும் போது அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஃபர்ம் இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபோர்சியபிள் பீரியட், அதாவது இன்டெஃபினிட் பீரியடுக்கு ஆப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கான்செப்டோட கோர் ஐடியா. இது நமக்கே தெரியுமே, இப்போ ஒரு பிஸ்னஸை யாருமே கண்டிப்பாக 1 இயர் ஒரு 2 இயர்ஸில் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்,
ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனில என்ன மாரி எக்ஸ்பென்சஸ்லாம் நடக்கும்? ஒண்ணு வந்துட்டு ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ், இன்னொன்னு வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பென்ஸ். இந்த ரெவென்யூ எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி இருக்கு, சேலரி இருக்கு. இந்த மாரி ரெவென்யூ நேச்சர்ல இருக்க எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எவ்ரி இயர் அக்கர் ஆகுது. இப்ப சேலரி இருக்குன்னா, நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு எவ்ரி மந்த் சேலரி குடுக்கணும். அந்த மாதிரி எவ்ரி பீரியட் ஒன்ஸ் இந்த மாரி எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகும். இப்ப எலக்ட்ரிசிட்டி பில்னா எவ்ரி இன்டர்வலுக்கு ஒரு வாட்டி நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும். கரெக்ட்டுங்களா? இதே கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? அந்த இப்போ நம்ம வந்து அசெட்ஸ்லாம் வாங்குறோம். அதாவது ஃபர்னிச்சர், மெஷினரி இந்த மாரிலாம் வாங்குறோம்னா, நம்ம மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் கண்டிப்பா ஒரு மெஷினரியோ, இல்ல ஃபர்னிச்சரோ வாங்க மாட்டோம். நம்ம நமக்கு கண்டிப்பா தெரியும் இந்த மெஷினரி மினிமம் ஒரு 5 டூ 10 இயர்ஸ் ஆச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி இருக்கிறத தான் நம்ம வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு எவ்ரி இயர் நடக்காது. அதனால இந்த அசெட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நாளைக்கு வச்சுப்போம். நம்மளால இந்த மாரி மெஷினரி, ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால போட்டுட முடியாது. ஏன்னா, இதோட பேலன்ஸஸ நம்ம அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகணும். கரெக்ட்டுங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டே ப்ரிப்பேர் பண்றோம். பேலன்ஸ் ஷீட்னா என்ன? பேலன்ஸ் ஷீட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புக்ஸ்ல இருக்கிற, நம்ம கம்பெனில இருக்க பேலன்ஸஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம். பேலன்ஸஸ்னா என்னென்னலாம் வரும்? இப்ப நம்ம வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறோம்னா, அது கண்டிப்பா பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஏன்னா, அது நம்ம கம்பெனில இருக்கு. நமக்கு இந்த வருஷத்தோட அதோட வேல்யூ வந்து முடிஞ்சிரல. அடுத்த வருஷமும் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும்னா, கண்டிப்பா வருஷம் வருஷம் வாங்க மாட்டோம். இல்லைங்களா? அந்த கம்ப்யூட்டர் நம்ம இன்னும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி இப்போ ஒரு லோன் இருக்கு அப்டின்னா, நம்ம இப்ப உடனே அந்த லோன பே பண்ணல. நம்ம பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இத வந்து நம்ம புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணணும். இந்த புக்ஸ்ல அடுத்த வருஷத்துக்கும் இத வந்து நம்ம வச்சுக்கணும். அப்படிங்கிற மாரி ஐட்டம்ஸ மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட்லயே போடுவோம். இப்ப பேலன்ஸ் ஷீட்டுமே இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல தான் வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ, நம்ம புக்ஸ்ல ஒரு கன்டினியூட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறதே வந்தது. கன்டினியூட்டி எதுக்கு வரணும் அப்படின்னா, நம்மளோட பேலன்ஸஸ எவ்ரி இயர் கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட். அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட் அப்படின்னா என்ன? ஒண்ணும் இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்டோட ஒரு கன்டினியூவேஷன் தான் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம போன கான்செப்ட்ல என்ன பார்த்தோம்? ஒரு பிசினஸ் வந்து ஃபோர்சியபிள் பீரியட், அதாவது இன்டெஃபினிட் பீரியட்க்கு ப்ரொலாங் ஆகிட்டே போகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்டெஃபினிட் பீரியடா இருக்கு அப்படின்னா, நம்மளால இப்ப ப்ராஃபிட் வருதுன்னா, இன்டெஃபினிட் பீரியடுக்கு போயிட்டே இருக்கும். நம்மளால நம்ம ப்ராஃபிட்டே இது பண்ண வேணாமா? கனெக்ட் பண்ண வேணாமா? அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்டெஃபினைட் பீரியட குட்டி குட்டி பீரியட்ஸா நம்ம வந்துட்டு பிரிப்போம். அதாவது மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி இந்த மாரி பிரிப்போம். ஸோ எவ்ரி மந்த்லி ஆர் எவ்ரி இயர்லி வந்துட்டு இந்த பிசினஸோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ லாஸ் இருக்கு? இந்த பிசினஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பீரியட நம்ம குட்டி குட்டி பீரியட்ஸா வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம்? டிவைட் பண்ணியிருப்போம். ஜென்ரலி அந்த அக்கவுண்டிங் பீரியட், அதாவது ஃபினான்ஷியல் இயர் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, 1st ஏப்ரல் டு நெக்ஸ்ட் இயரோட 31st மார்ச் வரைக்கும் நம்மளோட அக்கவுண்டிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து காஸ்ட் கான்செப்ட் ஆர் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த லேண்ட் வந்து 5 லேக்ஸ்க்கு வாங்குறோம். இப்போ இந்த லேண்ட் வேல்யூ 1 இயர் கழிச்சும் 5 லேக்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்டா கிடையாது. இந்த லேண்டோட வேல்யூ கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு அசெட் வாங்குறோம் அப்படின்னா, அதோட வேல்யூ ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் கழிச்சு அதே வேல்யூ இருக்குமான்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா ஒண்ணு ஏறி இருக்கும், இல்ல இறங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அசெட் நம்ம வாங்குறோம்னா அதோட வேல்யூ வந்துட்டு கான்ஸ்டன்ட்டா ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஸோ இத நம்ம புக்ஸ்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம காஸ்ட், அதாவது நம்ம என்ன வேல்யூக்கு இந்த அசெட்ட வாங்கியிருக்கோமோ, அந்த வேல்யூக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ரெக்கார்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இத சேஞ்ச் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், அதாவது என்ன வேல்யூக்கு நம்ம அத வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். நமக்கு வந்துட்டு அத ஷாப்லேருந்து நம்மளோட பிளேஸுக்கு கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் அத வந்து நம்மளோட பிளேஸ்ல ஃபிட் பண்றதுக்கான இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ்ஸு. ஸோ இதெல்லாமுமே இன்க்ளூட் ஆனத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு
இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ற வரைக்குமே நம்ம வந்துட்டு இந்த அசெட்ஸ பர்ச்சேஸ் வேல்யூல தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட தான் வந்து நம்ம அக்கவுண்டிங்கோட ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் பிரின்சிபிள் அப்படின்னே சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜெனரேஷன் அக்கவுண்டிங்ல என்ன மாரி டைப் ஆஃப் புக் கீப்பிங் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் தான் இப்போ நம்ம கரண்ட்லி ஃபாலோ பண்றது. இந்த டபுள் என்ட்ரி ஆர் டூவல் ஆஸ்பெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே டூவல் ஆஸ்பெக்ட், அதாவது 2 ஆஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு டெபிட் அப்படின்னும், இன்னொரு ஆஸ்பெக்ட்ட வந்து கிரெடிட் அப்படின்னும் சொல்லுவாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே 2 டைப் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து மெஷினரி பர்ச்சேஸ் பண்றோம் கேஷுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வந்து மெஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அதாவது மெஷினரி வந்து நம்ம கம்பெனிக்குள்ள வருது அண்ட் பர்ச்சேஸ் பண்றதுனால கேஷ் வந்து நம்மள விட்டு வெளிய போகுது. ஸோ 2 ஆஸ்பெக்ட் இருக்குங்களா? இந்த மாரி நம்ம கம்பெனில ரெக்கார்ட் பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே வந்துட்டு 2 ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்காக தான் வந்துட்டு நம்ம அந்த டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்ட வச்சு தான் நம்ம வந்துட்டு அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டி பிளஸ் ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓனர்ஸ் ஈக்விட்டினா ஒண்ணும் இல்ல, கேபிட்டல். அததான் வந்து ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நமக்கு இருக்க கம்பெனில இருக்க எல்லா அசெட்ஸுமே கண்டிப்பா அதோட லயபிலிட்டி அண்ட் கேபிட்டலுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இந்த டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட வச்சு தான். சரிங்களா? இந்த வீடியோல நம்ம நம்ம மொத்தமா 6 பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். பிசினஸும் ஓனரும் வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. செகண்ட் ஒன் வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல நம்ம புக்ஸ்ல எப்பவுமே மணி அண்ட் மணி ரிலேட்டட் மட்டும் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தேர்ட் வந்துட்டு கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிசினஸ் வந்து ஒரு ஃபோர்சியபிள் பீரியடுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட். இந்த ஃபோர்சியபிள் பீரியடை வந்துட்டு குட்டி குட்டி பீரியட்ஸா டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. ஃபிஃப்த் நம்ம பார்த்தது வந்து காஸ்ட் கான்செப்ட். இதுல வந்துட்டு நம்ம எந்த அசெட் வாங்கினாலுமே அதை வந்து அதோட காஸ்ட் வேல்யூல தான் புக்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். சிக்ஸ்த் கான்செப்ட்ல டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். அதாவது எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்னு வந்து டெபிட் அண்ட் இன்னொன்னு வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னும் இதே மாதிரி 6 பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.